பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படுத்திருங்கள், பிசாசுக்கு ஏற்றுநில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எனக்கு பெரிய மனோர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைய விஷயங்களில் நமக்கு நல்லா தெரியும். தேவனுக்கு எப்படி கீழ்ப்படியணும் என்ற ஒரு மனநிலை நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் குறிக்கிறது மனிதர்களுடைய முகம்தான். ஏன்னா மனுஷனுடைய முகத்தை பார்த்த உடனே அநேகர் இடறுகிற காரியங்கள் தான் பார்க்கிறோம். எனக்கு பெரிய மாணவர்களே, பிசாசு ஏற்று நில்லுங்கள், அப்பொழுது அவனை விட்டு ஓடி போவான். நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில் நிறைவாக இருக்கிறோம். ஆனால் பிசாசு எதிர்த்து நிற்காத விஷயத்தில் ரொம்ப தடுமாறி கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படுகிற நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடியாக இருக்கிறோம். ஆனால் பிசாசு எதிர்த்து நிற்கிற விஷயங்களில் எதிர்த்து நிற்க முடியல. நிறைய விஷயங்களை தடுமாற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பெரிய மாணவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை. பிசாசுக்கு எப்போதும் எந்தெந்த விஷயங்களில் இடம் கொடுக்குறோம் என்பதை கவனித்து பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? நல்ல விஷயந்தான், பரலோகத்தின் ஆசை நமக்கு இருக்குது. ஆனால் அதே வேளை பிசாசுக்கு எடுத்து நிற்கல அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல ஒன்றுமே கிடையாது. பிசாசு எடுத்துன்னு தான் ஆகணும். எனக்கு பிரியமானவர்களே, சில நேரத்தில் பிசாசுடைய கிரிகள் சில மனிதத்திலும் காணப்படும். சில மனிதர்களை பார்க்கும்போது கோபம் வரதான் செய்யும். அநேக நேரங்களில் இதை நான் அதிகமாக பார்த்ததும் உண்டு. இந்த மனிதர்களிடத்தில் நான் கோபப்படுகிறதுனால் என்னை கேவலப்படுத்தி, என்னை அசிங்கப்படுத்தி, என்னை உதாசீனப்படுத்துகிற கூட்டம் இருக்குதான் செய்கிறது. எப்பொழுதுதான் இவன் விழுந்து போவான், எப்பொழுது இவனுக்கு பிரச்சனை வரும், எப்பொழுது இவன் ஒடிந்து போவான் என்று பார்த்து கொடுக்கிற கூட்டத்துக்கு மத்தியில் தான் இருக்கிறேன். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று மிகுந்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதே வேளையில் பிசாசுடைய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் இயக்கங்களுக்கும் எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒருபோதும் தயங்குறது கிடையாது. எனக்கு பெரிய மாணவர்களே, அதனால தான் அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அருமையான நாளில் கூட நிச்சயமாக நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் தான். அதே போல் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவனாகவும் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் என்னை விட்டு ஓடி போக முடியும். அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போக முடியும். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவனுடைய சிந்தனைகளுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவனுடைய விஷயங்களை ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நிறைய காரியங்களில் நாம் பார்க்குறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், படிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன விஷயத்திற்கு பிசாசுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல், அவருடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்காமல், பிசாசுடைய சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதங்கள் இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும். மறந்துடாதீங்க. உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன், தயவு செய்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற அன்பு சகோதரனே, சகோதரியே. ஆனால் பிசாசு ஏற்று நிற்காமல் இருக்கிறீங்களே, பிசாசு ஏற்று நிற்கணும் தெரியுமா? அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நிறைய நேரங்களில் பிசாசுடைய அண்டரில் இருக்க வேண்டிய சூழலில் வந்துட்டுருக்கிற பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேளுங்க. அன்பு சகோதரன், இந்த வார்த்தையை கேளுங்க. அன்பு சகோதரன், இந்த வார்த்தையை கேளுங்க. எனக்கு பெரிய மனதில் இந்த வார்த்தையை கேளுங்க. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல குறைவு கிடையாது. ஆனால் பிசாசு எதிர்த்து நிற்கிறதுல நிறைவான குறைவாக இருக்கிறீங்க. இந்த நாளில் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.